உணர்ச்சியைத் தாங்க முடியாத அவன் போல் கஞ்சிய அவள் வாய் முகத்தில் தெளித்தது. ஜில்லென்று முகத்தில் ஈரம் பட்டதால் அம்மா சட்டென்று அதிர்ந்து எழுந்தாள். இதை சற்றும் எதிர்பார்க்காத பிரவீன் பயந்து பின்னோக்கி ஓடினான். எழுந்தம்மா அவள் நிலைய பார்த்து அதிர்ந்து போனாள். அம்மா அவனிடம் என்ன தம்பி பண்ணி இருக்க, நான் உங்க அம்மா மாதிரி இரு, உன்னை என்ன பண்றேன் பாரு என்று மிரட்டினாள். பயந்து போன பிரவீன், ப்ளீஸ் ஆண்டி, இது நீங்க வெளியே சொன்னா உங்களுக்குதான் அசிங்கம். நீங்க பார்க்க அழகா இருந்தீங்க, அதுவும் நல்லா தூங்கிட்டு இருந்தீங்க, ஆனாலும் என்ன கண்ட்ரோல் பண்ண முடியல. அதான் இப்படி பண்ணிட்டேன், சாரி ஆண்டி. தன் கலைந்த உடைகளையும் முகத்தில் அவன் கஞ்சியும் துடித்தவாறு அம்மா யோசிக்க ஆரம்பித்தாள். பிரவீன் அம்மாவின் காலை பிடித்து வரே, ப்ளீஸ் ஆண்டி என்று கெஞ்சியிருந்தான். சரி, இங்க இருந்து முதலில் கிளம்பு, என் பையன் வருத்துள்ள என மிரட்டும் பாணியில் கூறினாள். அங்கிருந்து தப்பித்தும் பிழைத்தோம் என்ற பாணியில் பிரவீன் வெளியே சென்று விட்டான். அம்மா சற்று உள்ளுக்குள் சிரித்தவரே தன் ஆடைகளை சரி செய்து கொண்டாள். ஒரு 5 நிமிடம் நேர இடைவெளிக்குப் பிறகு நான் கெஸ்ட் ஹவுஸில் நுழைந்தேன். அம்மா எதுவும் நடக்காதது போல் அமைதியாக இருந்தாள். நான் குளித்துவிட்டு வருகிறேன் என்று பாத்ரூம் சென்று விட்டாள். நானும் எதுவும் தெரியாது போல அமைதியாக இருந்தேன். ஈவினிங் ரிசப்ஷன் நானும் என் அம்மாவும் டூத் ஹோட்டலுக்கு சென்றோம். திருமணம் ஸ்டார் ஹோட்டலில் தடபுடலாக நடந்தது. அப்போது பிரவீன் பூனை போல் மெல்ல பம்பிக் கொண்டு என் அம்மா அருகில் வந்து நின்றான். நான் என் நண்பன் சுரேஷ் உடன் பக்கத்தில் பேசிக் கொண்டிருந்தேன். என் அம்மாவிடம் தலை குனிந்தவாறு பிரவீன் சாரி என்று மன்னிப்பு கேட்டுக் கொண்டிருந்தான். அம்மா பெருதன்மையாக சரிவிடு, அதை மறந்துவிட்டேன் என்று கூறினாள். இருவரும் சகஜ நிலைக்கு வந்தனர். ரிசப்ஷன் முடிந்து வெளியே ஹோட்டலில் பெரிய லான் இருந்தது. அங்கு காக்டெயில் பார்ட்டி தொடங்கியது. நான் எனது அம்மாவிடம் பர்மிஷன் வாங்கி லைட்டா பீருடன் சுரேஷோடு பார்ட்டியை தொடங்கினேன். ஆண் பெண் என்று பெரும்பாலானோர் அந்த பாட்டில் கலந்து கொண்டனர். அப்போது பிரவீன், ஆண்டி நீங்கள் ஏதாவது கூலிங் குளிக்கிறீர்களா என்று கேட்டேன். ஆண்டி நீங்க வேணா வைன் ட்ரை பண்ணுங்க, ஸ்பெஷலி மேட் ஃபார் லேடிஸ் என்று சிபாரிசு செய்தான். கூட்டத்தில் சில பெண்களும் வைன் குடித்தனர். சரி என்று அம்மாவும் ஒரு கிளாஸ் ட்ரை பண்ணாள். அதை முடித்தவுடன் மீண்டும் ஒரு வைன் கிளாஸ் கொடுத்தான். அதை முடிக்க மீண்டும் 1 என்று இப்படியே 5 கிளாஸ் வரை எடுத்துச் சென்றான். அதன் பிறகு அம்மா மிகவும் சோஷியல் ஆகஸ்ட் கவின் இடம் பேச ஆரம்பித்தாள். நீ என்ன படிக்கிற என்று பேச ஆரம்பித்த அம்மா அவனுக்கு லவ்வர் இருக்கா என்று கேட்கிற அளவுக்கு அவர்கள் பேச்சு தொடர்ந்தது. கூடவே ஒயன் குடிப்பதும் அதிகமானது. நானும் அவர்களை நோட்டமிட்டுக் கொண்டே சரக்கு அடித்துக் கொண்டிருந்தேன். இப்போது அவனும் சகஜமாக பழகி காலேஜ் லவ் பண்ணி இருக்கீங்களான்னு கேட்டேன். அப்படி அவர்கள் பேச்சு தொடர்ந்து செயின் கேப்புல என் அம்மாவின் அழகிய வரித்துக் கொண்டே இருந்தான். என் அம்மாவும் சிறிது வெட்கத்துடன் நன்றி கூறினாள். சிறிது போதையில அம்மா அவனிடம் ட்ரெஸ்லாம் ரொம்ப அழகா இருந்தன, டிரஸ் இல்லாம ரொம்ப அழகா இருந்த நான் என்று கண்ணடித்து போதையில் கேட்டாள். அதற்கு சற்றும் தயங்காமல், இதில் என்ன சந்தேகம், டிரஸ் இல்லாமல் இருக்கும்போது ரொம்ப அழகா இருந்தீங்க என்றான். அதற்கு அம்மா அவனை பார்த்து சி நொய்டி பாய் என்றாள். ஆண்டி டிரஸ் இல்லாம உன் முன் அழகுதான் பார்த்தேன். உங்கள் பின் அழகையும் பார்க்க ஆசையா இருக்கு என்றான். அப்படியா, இன்னும் வேற என்ன ஆசை என்று அம்மா கேட்டாள். உங்கள பேர் சொல்லி அழைக்கணும், உங்க ப்ராசஸ் என்ன, இன்னைக்கு என்ன கலர் பேண்டேஸ் போட்டு இருக்கீங்க, லிப்கிஸ் கொடுக்கணும் அடுக்கிக் கொண்டே சென்றான். சரி அதெல்லாம் ரூம்ல பாத்துக்கலாம், என் மகன் தூங்குன பிறகு இப்போ என்ன ஆசை அதை சொல்லு. ஆண்டி நீங்க கொஞ்சம் ஸ்டெடி இல்ல வாங்க, அங்க ஒரு புதர் இருக்கு, அங்க போய் பேசலாம். அம்மாவும் அவனுடன் கைத்தங்களாக தள்ளாடியபடியே சென்றாள். புதர்பின் சென்றவுடன் பிரவீன் அம்மாவின் கன்னத்தை பிடித்து ஒரு லிப் லாக் அடித்தான். மங்களகரமாக நெத்தியில் மஞ்சள் குங்குமத்துடன் இருக்கும் என் அம்மா அவனுக்கு ஈடு கொடுத்தாள். ஒரு 5 நிமிடம் இடைவெளிக்குப் பிறகு மீண்டும் அவர்கள் லிப் கிஸ் தொடர்ந்தது. இப்போது பிரவீன் கிஸ் அடித்த வாரி அவளுடைய முந்தானையில் கையை விட்டு ஜாக்கெட்டுடன் அவள் பூப்ஸ் பிசைந்தான்.
அம்மா அரை மயக்கத்தில் அவனுக்கு ஈடு கொடுத்து இருந்தாள். அங்கு இவன் மட்டும் இல்லை, நிறைய பேர் ஜோடி ஜோடியாக தள்ளிக் கொண்டு போய் அவர்கள இச்சையை தீர்த்துக் கொண்டிருந்தார்கள். நான் புதர் மறைவில் சென்று பார்க்கும்போது அம்மா ஜாக்கெட் பிரா எல்லாம் அரைகுறையாக கழன்று அவள் தொடை வரை பேண்டேஸ் கீழே இறங்கி பிரவீன் விளையாடிக் கொண்டிருந்தான். அரை மணி நேரம் விளையாட்டுக்குப் பிறகு இருவரும் ஆடைகளை சரி செய்து கொண்டு என்னிடம் வந்து, நாங்கள் கெஸ்ட் ஹவுஸ் ரூம் செல்கிறோம், எனக்கு தூக்கம் வருகிறது என்று சென்றாள். நானும் போதை சரி என்று சொல்வது போல் தலையாட்டினேன். கெஸ்டர்ஸ் சென்றவுடன் ரூம் கதவை தாளித்துவிட்டு அவர்கள் ஆட்டத்தை மறுபடியும் தொடங்கின. நான் பின்னாடியே அவர்களைத் தொடர்ந்தேன். மறுபடியும் ஜன்னல் வழியாக அவர்கள் எட்டி பார்த்தேன். இப்போது அம்மா அவன் முன்பு முழு அம்மணமாக நின்று போட்டோக்கு போஸ் கொடுப்பது போல் அவள் உடம்பை காட்டிக் கொண்டிருந்தாள். பிறகு இருவரும் குத்தாடம் ஆடினர். இருவரின் ஆடைகளும் கட்டில் ஓரம் சிதறிக் கிடந்தன. பிறகு தேனை நக்குவது போல என் அம்மாவின் காய்கள் தொப்புள் காய் என நக்கி சுவைதான். பிறகு என் அம்மாவிடம் மிகவும் கெஞ்சி கீழே படுக்க வைத்து 69 பொசிஷன் இல் இருவரும் மாற்றி மாற்றி அவர்கள் உறுப்புகளை ஊம்பிக் கொண்டனர். நல்ல மங்கள குங்குமத்துடன் இருந்த என் அம்மா ஒரு வேசியைப் போல அவனுக்கு உழைத்துக் கொண்டிருந்தாள். அதன் பிறகு அம்மாவை மல்லாக்க கட்டில் படுக்க வைத்து அவள் காலை நல்ல விரித்து அவன் சாமானை நுழைத்து ஒத்துத்தலினான். ஒரு 5 நிமிட ஒக்கும் செஷன் முடிந்த பிறகு என் அம்மா அருகில் படுத்தான். என் அம்மாவின் குதி முழுவதும் அவன் கஞ்சி வரிந்து இருந்தது. என் வீட்டுக்காரர் கூட இப்படி என்னை சந்தோஷமா வச்சிக்கிறது இல்லை, நீதான் என் மன்மத ராசா என்று கன்னத்தில் முத்தம் கொடுத்தாள். ஒரு 5 நிமிடம் இடைவேளைக்குப் பிறகு அவர்கள் செஷன் தொடர்ந்தது. அவளை சென்னை வந்து அடிக்கடி தனிமையில் சந்திக்குமாறு சொல்லி அவள் போன் நம்பரை பகிர்ந்து கொண்டாள்.